அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்துக்குரிய அல்லாவின் நல்லடியார்களே, என்னோட அன்பான சகோதரர்களே சகோதரிகளே, இப்போது நம்ம இந்த சபர் செய்யக்கூடிய மனிதனின் மிகப்பெரிய ஒரு அல்லாஹ் தரக்கூடிய நன்மையை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒருவருக்கு அதிகாரம் உள்ளது, அவர் உடலில் நல்ல பலம் உள்ளது, ஆனால் அவர் பழிவங்கக்கூடிய அனைத்து தன்மையும் அவருக்கு இருக்குது. அனைத்து தன்மையும் அனைத்து ரைட்ஸும் அவருக்கு இருக்குது. ஆனால் அதை அவர் செய்யாமல் அல்லாஹ்கிட்ட ஒப்படைச்சிடுறாரு. யார்கிட்ட? அவர் அதை செய்ய விரும்பலை, அல்லாஹ்கிட்ட அதை ஒப்படைச்சிடுறாரு. அவர் சபர் செய்கிறார். இப்போது அல்லாஹ் கிட்ட ஒப்படைச்சிட்டா அல்லாஹ் சொல்கிறான், உன்னை கஷ்டப்படுத்தினவங்கள, உன்னை காயப்படுத்தினவங்கள, உன்னை வேதனைப்படுத்தவங்கள நீ அவர்களுக்கு சரியான பழி வாங்கக்கூடிய அனைத்து ரைட்ஸும் உனக்கு இருக்குது. ஆனால் எனக்காக நீ என்னிடம் நீ அந்த ஒப்படைச்சிட்டனா நான் அவங்களோட போர் செய்கிறேன்றான்ல, அவங்க கணக்கு வழக்க நான் பார்த்துக்கிறேன்றான்ல. ரொம்ப ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. அல்லாஹ் நம்ம கூட போர் செய்ய, அல்லாஹ் நம்மளை பழி வாங்க நினச்சிட்டான்னா நம்ம நிலைமை யோசிச்சு பாருங்கள். இப்போ அஸ்ஸலாத்து சபர், நீங்கள் உங்கள் தொழுகையை கடைப்பிடித்து சபர் செய்து, அதாவது உங்களை கஷ்டப்படும் போது, காயப்படும் போது, உங்களோட நிம்மதியை கெடும்போது, உங்கள் வீட்டில் உங்கள் பிடித்த நபர் மௌத்தாகும் போது, நீங்கள் செல்வத்தை இழக்கும் பொழுது, உங்களை சொந்தக்காரங்களை உங்களை விரட்டி அடிக்கும் பொழுது, இது எல்லாத்தையும் நீங்கள் சகிச்சுட்டு திரும்ப அவங்கக்கிட்ட போயிட்டு அல்லாஹ்வுக்காக நான் உங்களை மன்னிச்சிட்டு, நீங்கள் செய்த எல்லா விஷயத்தையும் நான் மன்னிச்சிட்டு, நான் உங்களை உங்கள் உறவை நான் ஒட்டி வாழ்கிறேன்னு சொல்லி ஒருத்தர் நபர் சொல்ல முடியுமா? இந்த காலகட்டத்தில் கோபம்ன்றது அல்லாஹ்வுக்கு பிடிக்காத ஒரு விஷயம். அடியான் ஒருபோதும் கோபப்படக்கூடாது. நம்ம இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் பார்க்குறோம், கோபத்துக்கு மேலே கோபம். எனக்கும் சில நேரத்தில் வரும் சில விஷயத்துலாம் கோபப்பட தான் செய்யணும். ஆனால் சிரித்த முகத்தோடு அது நம்ம அணுகி அவங்கள மன்னிச்சு விட்டுறணும். அறியாமல் செஞ்சிட்டாங்க, அறியாமல் பேசிட்டாங்க, விட்டுறணும். ஆனால் அப்படி கிடையாது. இப்போது இந்த சபர் செய்யக்கூடியோட நிலைமை என்ன இருக்கும்? நாளைக்கு கியாமத் நாளில் அவங்களோட ஆமல் பட்டத்தை அவங்களுக்கு வலது கையில் கொடுத்துட்டு அவங்க அதை படித்து பார்ப்பாங்க. படித்து பார்த்த உடனே அவங்களுக்கு ஒரே ஆச்சரியம், நான் இந்த நன்மையை நான் செய்யவே இல்லையே, இவ்வளோ ஜகாத் இருக்குது, இவ்வளோ ஹஜ் செஞ்ச நன்மை இருக்குது, இவ்வளோ விஷயம் எனக்கு இருக்குது, இவ்வளோ நோன்பு வைத்த நன்மைகள் இவ்வளோ எனக்கு எழுதியிருக்கானே. அல்லாவோட அன்லிமிட்டடுன்னு யோசிச்சு பாருங்கள். லைஃப் டைம் செட்டில்மெண்ட் நம்ம இங்கே உலகத்தில் சொல்கிறோம், நீ வாழ்கிற வரைக்கும் உங்கள் செட்டில்மெண்ட் தான் அப்படின்றோம். அல்லாஹ் இந்த வாழ்க்கையை பற்றி குறிப்பிடும் போது சொல்கிறான், உங்கள் கடலில் உள்ள ஒரு குண்டு ஊசியை நீங்கள் நினைத்து அதை நீங்கள் எடுக்கும்போது அதை இருக்கக்கூடிய ஒரு துளி தான் இந்த உலக வாழ்க்கைன்றான். மற்ற அனைத்தும் இந்த கடலில் பரவி இருக்கும் அனைத்துமே ஆகிரத்துன்றான். ஆகிரத்துக்கு தெர் இஸ் நோ எண்ட் ஃபார் ஆகிரத். ஆகிரத்துக்கு ஒரு முடிவே கிடையாது இந்த வாழ்க்கைக்கு. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? நம்ம உலக வாழ்க்கையை தியாகம் செய்யணும், சபர் செய்யணும், விட்டு கொடுக்கணும். இந்த அடியான் நான் சொன்னேன் இல்லை, அந்த அடியான் அப்படியே அந்த ஆமல் நாமல் பட்டத்தை படித்து பார்த்துட்டு மயக்கம் அடைகிற அளவுக்கு அந்த படிக்கவே முடியல. அவ்வளோ நியாமத்தை அல்லாஹ் அவங்க மேலே எழுதி வச்சுட்டான். அப்போ அந்த அடியான் கேட்குறான், யா அல்லாஹ், யா ரஹ்மானு, இவ்வளோ நன்மை என் மேலே எழுதியிருக்கா, எனக்கு உண்மையே புரிய மாட்டேங்குது, இவ்வளோ நன்மை நான் என் வாழ்க்கையில் செஞ்சதே இல்லையே. அப்போ அல்லாஹ் சொல்கிறான், நீ உனக்கு கஷ்டம் வரும்போது, உன்னோட செல்வத்தை நான் பறிக்கும் பொழுது, உன்னோட பிள்ளைகளை நான் பறிக்கும், உங்களோட பிள்ளைகளோட விஷயத்தில் நான் உனக்கு சோதித்த போது, மனைவியின் விதத்தில் உங்களை சோதித்த போது, சொந்தக்காரங்களோட விதயத்தில் உங்களை சோதித்த போது, நீங்கள் நீ சொந்தக்கார உறவை ஒட்டாமல் அனைவருமே நீ சபர் செஞ்சுட்டு அன்பால் உன்னோட பதிலடி கொடுத்து உன்னோட கஷ்டத்தை நீ என்கிட்ட சொல்லி அழுததுனால இன்னைக்கு நீ அடையக்கூடிய அனைத்து நன்மையும் நான் உனக்கு அன்லிமிட்டடாக தரேன். யாரு? சபர். யார்? நம்ம செய்யக்கூடிய அனைத்து பாவங்களையும் அல்லாஹ் நாளைக்கு நம்ம காட்டினான்னு வச்சுக்கோங்க,
அல்லாஹ் அதுக்கு இந்த உலகத்தில் பழி வாங்கிட்டான்னு வச்சுங்க, நம்ம நிலைமை யோசிச்சு பாருங்கள். நம்ம தொழுகை, நம்ம ஜக்காத்து, நம்ம நோம்பு, நம்ம ஹஜ்ஜு, இது எல்லாமே நம்ம வாழ்க்கை, வட்டி வாழ்க்கை இல்லாமல் நம்ம எல்லாமே நம்ம வாழ்கிற வாழ்க்கை, நம்ம பண்ணக்கூடிய ஜினா அனைத்தும் அல்லாஹ் பார்த்து கொண்டு இருக்கிறான். ஆனால் அல்லாஹ் ஒரு நிமிடம் ஆகாது, அல்லாஹ்க்கு ஒரு செகண்ட் ஆகாது டிஸ்ட்ராய் பண்ண. உங்களை தூக்கி அடிக்கிறதுக்கு ஒரு நிமிஷம் ஆகாது. எவ்வளோ பாடங்கள் நம்ம கற்பிக்கிறான் அல்லாஹ். ஃபிரோன் எவ்வளோ பெரிய அந்தஸ்து உள்ளவன், அல்லாஹ் மண்ணோட மண்ணா ஆக்கிட்டான். அல்லாஹ் மண்ணோட மண்ணாக்கிட்டோம். இது எல்லாமே ஒரு படிப்பின்மை அல்லாஹ் நம்மளுக்கு கொடுக்கும் பொழுது நம்ம இன்றைக்கி என்ன பண்ணுறோன்னா 5 வக்து தொழுதுட்டா போதும், நான் தான் சிறந்தவன், என்னோட பயான் சிறந்த பயான், அடுத்தவங்களுக்கு பயான்லாம் சிறந்த பயான் இல்லை. அப்படி இல்லை. இங்கே ஈமான் உள்ளவன் அப்படின்னு பார்த்துரும் விரல விட்டு எண்ண முடியாது. நம்ம சொல்லிக்கிறோம், நான் அல்லாஹ்வுக்கு பயந்துட்டுருக்கேன், தொழுதுட்டுருக்கேன், நான் அல்லாஹ்வுக்கு மறைமுகமான எந்த ஜினாவை நான் செய்கிறதில்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்கலாம். ஆனால் அதெல்லாம் இல்லை. நம்ம மறைவான அனைத்து ஜினா செய்யக்கூடிய மனிதன், நம்ம பொய் சொல்லக்கூடிய மனிதன், கொலை செய்யக்கூடிய மனிதன், புறம் பேசக்கூடிய மனிதன், நம்ம யாருமே இல்லைன்னு சொல்லிடக்கூடாது. ஒருத்தர் நம்மளுக்கு கஷ்டம் கொடுத்துறாங்கன்னா அவர்கள் கஷ்டத்தை கொடுத்துட்டா நம்ம 4 பேர்கிட்ட சொல்ல நம்மளுக்கு தூக்கம் வராது. அவன் அப்படி செஞ்சிட்டான், என் வாழ்க்கையை கெடுத்துட்டான், என்னை அசிங்கப்படுத்திட்டான், என்னை யார்கிட்ட, அதே சாதாரண ஒரு மனிதன்கிட்ட நாளைக்கு உங்கள் விஷயத்தை அனைத்துமே அவங்ககிட்ட போய் சொல்லிட்டீங்கன்னா நாளைக்கு ஒரு நிமிஷம் ஆகாது அவன் உங்கள் விஷயம், நீ சொல்லக்கூடிய விஷயத்த உங்ககிட்ட அதை திரும்ப உன்னோட யோகிதை எனக்கு தெரியாதா, உனக்கு உன் குடும்பம் இப்படி பண்ணாங்களே, அதை உங்களுக்கு திரும்பி வரும்பொழுது தான் அந்த கஷ்டம் உங்களுக்கு புரியும். இவங்கிட்ட சொன்னதுக்கு அல்லாஹ்கிட்ட சொல்லியிருக்கலாமே, அல்லாஹ் என் பாவங்களை, அல்லாஹ் என்னோட கண்ணீரை அல்லாஹ் அதுக்கு பதில் அளிச்சிருப்பானே, என்னோட பாவத்தை மறைச்சிருப்பானே. இன்றைக்கி யாருக்குமே நம்பிக்கை கிடையாது. அல்லாஹ் கிட்ட உட்காந்து தஹஜ்ஜுத்ல உட்காந்து, யா அல்லாஹ், யா ரப்பே, என்னோட பாவத்தை மன்னிச்சிரு, எனக்கு சுக்குனை கொடு, நிம்மதியை கொடு, செயத்தை கொடு. இன்றைக்கி யாரும் கேட்குறது கிடையாது. கேட்குறோமா? நீங்கள் தஹஜ்ஜுத்ல எழும்பக்கூடிய நியத்து பரிபூர்ணமாக நீங்கள் தூங்கும் பொழுது நீங்கள் அந்த நியத்தை வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒருவேளை அந்த தஹஜ்ஜுத் தொழுகை உங்களால் எழுந்திரிக்க முடியல, நீங்கள் ஃபஜர் தொழுகுனா அல்லாஹ் அந்த தஹஜ்ஜுத்தோட நன்மையை கொடுக்குறான், நீங்கள் தொழுது நன்மையை கொடுக்குறான். தெரியுமா உங்களுக்கு? ஃபஜர் தொழுகைக்காக நியத் நீங்கள் வைக்கிறீங்க, ஃபஜர் தொழுகை உங்களால் எந்திரிக்க முடியலன்னா, நியத் உண்மையான நியத்தாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அல்லாஹ் ஃபஜர் தொழுகக்கூடிய அல்லாஹ்க்கு தெரியும், அல்லாஹ் அறிந்தவன். உங்களோட நீங்கள் ஃபஜர் தொழுகக்கூடிய அந்த அனைத்து நன்மையும் அல்லாஹ் கொடுக்குறான். அல்லாஹ் கொடுக்கக்கூடியவனுங்க. அல்லாஹ் நம்ம தான் வாங்க மாட்டேங்கிறோம். அல்லாஹ்வோட மனசு பரந்த மனசு. கேளு, என்கிட்ட நான் தான் கொடுக்குறேன். உன் தூக்கத்தை கொடுத்தது நான், உன் உணவை கொடுத்தது நான், உன் உடையை கொடுத்தது நான், உங்கள் செல்வத்தை கொடுத்தது நான், உன் பிள்ளையை கொடுத்தது நான், உனக்கு சிறந்த சாலியான மனைவி கொடுத்தனால உன்னோட தாய் தந்தை கொடுத்தது நான். தாய் தந்தை நீ பிறந்தவுடன் உனக்கு ரிசக் நான் தான் கொடுக்குறேன்றது அத்தாட்சிக்காக நான் உன் தாயோட மார்பில் பாலை சுரக்க வைக்கக்கூடியவன் நான். என்னை விட்டுட்டு என்னோட படைப்பை கிட்ட நீ கேட்டுட்ருக்க, உதவி நாடிட்டுருக்க. அப்போ நம்ம ரொம்ப சிந்திக்கணும், மக்களை ரொம்ப சிந்திக்கணும் இந்த விஷயத்தில். என்ன படித்தது ரப்பு தானே, எனக்கு கஷ்டமோ நஷ்டமோ நான் அளவங்கிட்ட கேட்டுக்கிறேன். என்ன யாராச்சும் கஷ்டப்படுத்துறாங்களா, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அவனுக்கு நல்ல வழி காமிட்டோம், நேர் வழி காமிட்டோம் சொல்லிட்டு போவோமே. அவன் பாவத்தை நம்ம மன்னிச்சிருவோமே, அவன் நம்மளுக்கு செய்யக்கூடிய தீமையை நம்ம மன்னிச்சு விட்டுருவோம். அந்த மன்னிச்சு விட்ற காரணத்தில் அந்த ஒரு விஷயத்த அல்லாஹ் அதை வச்சு நாளைக்கு நம்ம நன்மை கூட்டிடுவான். நம்மளுக்கே தெரியாது, ஆச்சரியமாயிரும். சொன்னதையும் கேட்டதையும் கடைபிடிக்கக்கூடிய அனைத்து தௌஃபீக்கும் அல்லாஹ் நம்மளுக்கு அருள் புரிவானாக. நாம் சிறந்த மனிதர்களாக வாழ, அல்லாவின் அடியானாக வாழக்கூடிய அனைத்து தன்மையும் நம்ம பிள்ளைகளுக்கு